ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் ஆங்கூர் திராட்சைன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. அதை வந்து தேன் நெய் விட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அதை வந்து காலையில் நைட்டு 2 வேளையும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் நல்லது, உடம்புக்கு நல்லது. இம்யூனிட்டியும் இதாகும், மோஷன் ட்ரபிள் இருக்காது, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸிங்க்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ரெசிபி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது எப்போவுமே நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறது பாட்டிலில். சரின்னு அந்த திராட்சையை ஒரு 1/4 கிலோ, அது சீடோடு தாங்க இருக்குது. அந்த திராட்சை நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நம்ம எப்போதும் வாங்குகிற காஞ்சி திராட்சையோட இது வந்து ஆங்கூர் திராட்சையாக இதுக்கு பேர். இது கொஞ்சம் விதையோடு தான் இருக்குது. இந்த உலர் திராட்சை இது வந்து விதையோடு தான் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அது ஒரு 1/4 கிலோ அதை வாங்கி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சிடணுங்க. வெயிலில் வச்சு ஒரு ½ டே வச்சு இது மாதிரி தான் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதோடு நம்ம என்னென்ன சேர்க்கணுன்னா தேன், நெய், பசு நெய், நம்ம வீட்டில் ரெடி பண்ண நெய் இருந்துச்சு, அதுதான் இது பண்ணேன். இதோ இருக்குது பாருங்கள், இது 1/4 லிட்டர் தேன். நான் எடுக்கும்போது அதில் மிக்ஸி கப்பில் ஊற்றும்போதே எடுத்துருந்தது இதாகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி நீ இப்படியே எடுத்துக்கலான்னு எடுத்துட்டேன். 1/4 லிட்டர் தேன், இந்த திராட்சைக்கு 1/4 கிலோ திராட்சைக்கு 1/4 லிட்டர் தேன், அந்த பாட்டில் தேன் ஊற்றி மிக்ஸி கப்பில் போட்டு அடிச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய், ஒரு தேனில் பாதி அளவு ஒரு 100-125 கிராம் போதும், நெய்யும் ஊற்றி நல்லா இதேமாரி பேஸ்ட் நல்லா அடிச்சிடணுங்க. அப்படி இப்படி அடிச்சுமே இதில் சாப்பிடும்போது கடைசியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம சீடு வந்து வாயில் தென்படுது. இருந்தாலும் பரவாயில்ல, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றலான்ட்டு சொல்லிவிட்டு எடுத்து வச்சாச்சு. இது வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில், இதுவும் ஆனால் ஒரு தேன் பாட்டில் தான். சரி, நான் கிளாஸ் பாட்டில்லாம் ஏதாவது வாங்கினேன்னா அதெல்லாம் தூக்கி போட மாட்டேன், கழுவிட்டு வச்சுப்பேன், ஏதாவது எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அது மாதிரி இந்த பாட்டிலில் ஒரு பாட்டில் தேன் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாட்டிலில் குட்டி பாட்டில் சன்ரைஸ் பாட்டில், அதுவும் கிளாஸ் பாட்டில் தான், அதுவும் கழுவி வச்சுருந்தேன். அதில் ஒன்றும் எடுத்து வச்சாச்சுங்க. இதை டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்க ஹாஸ்டல் இல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம என்ன அவங்களுக்கு சத்தானவு கொடுக்குறது இல்லையான்னு தெரியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் இதை கொடுத்து விட்டோம்னா அவங்க 2 வேளையும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அவங்களும். இதோ இருக்குது பாருங்கள், இது மாதிரி மறுநாள் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் அல்வா மாதிரியே வந்துடுது, கொஞ்சம் கெட்டியாக, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. அதனால் இது கொஞ்சம் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இதை எடுத்துக்க சொல்லி, பெரியவங்களுமே சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது தான். நெய் வந்து 100 கிராம் அளவுக்கு தானே பயன்படுத்தியிருக்கோம், அதனால் ஒன்றும் இது இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.